ஓகே. வெப்சைட்னா நம்ம இப்ப என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்ப இந்த வெப்சைட்ட பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். தட்ஸ் மீன் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்னா நம்ம வெப்சைட்ட பண்ணக்கூடிய திங்ஸ். அத நம்ம 3 வகையா பிரிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்டின்னா, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய திங்ஸ் லைக் யுஐ டிசைன்ஸ், இமேஜஸ், டெக்ஸ்ட்டு எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கீழ தான் அத டெவலப் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்? பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா சம் வேலிடேஷன்ஸ், செக்கப், நெக்ஸ்ட் லாகின், சைன் அப், பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ இது ஃபுல்லாமே நமக்கு பேக் அண்ட் ப்ராசஸ் தான். இப்போ ஒரு டேட்டாவ வேலிடேட் பண்ணணும், எடிட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் அண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதர் தென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் பேக் அண்ட் ப்ளஸ் டேட்டாபேஸ். ஸோ தீஸ் 3 டைப்ஸை கண்டைன்ஸ் பண்ணது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டை எந்தெந்த செக்மெண்ட்லாம் நம்ம பார்ப்போம், வியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெப்சைட் வியூ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே மொபைலில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டேப்பில் பார்ப்போம். அதர் தேன் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதே தான் நம்ம கோடுலையுமே பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கேற்றாப்புல தான் கோடும் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML, CSS, JavaScript. திஸ் இஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பாடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கெலிட்டன், மசில்ஸ், ஸ்கின், நர்வ் சிஸ்டம்ஸ், பிளட்டு எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பாடி. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பேக் போனாக இருக்கிறது கண்டிப்பாக HTML மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் அ இனிஷியல் பாயிண்ட் டு ஸ்டார்ட் அ வெப்சைட். ஓகேங்களா? அனதர் தேன் CSS. ஸோ எனக்கு ஸ்கெலிட்டன் பார்ட் மட்டும் இருந்தால் பாடிக்கு போதாது. ஒரு அழகுபடுத்தக்கூடிய ஒரு திங் தேவை. தட்ஸ் கால்ட் அ CSS. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மசில்ஸ் அண்ட் நர்வ் சிஸ்டம் கூட நம்ம சொல்லலாம். ஒரு பாடி நகரணும், ஒரு ஆக்ஷனபிளாக மாறணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பாக நர்வ் சிஸ்டம் வேணும், மசில்ஸ் வேணும். ஒரு வெப்சைட் ஆக்ஷனபிளாக மாறணும் அப்படின்னா, நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பாக வேணும். இப்போது பாடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கெலிட்டன், மசில்ஸ், நர்வ் சிஸ்டம், ஸ்கின் எல்லாமே தேவை. அதே மாதிரி ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, HTML, CSS, JavaScript இஸ் அ மஸ்ட் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா?